வாங்க இன்னைக்கு நாம இலங்கையோட அஸ்வசுமா நலத்திட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான சிக்கலை பத்தி பார்க்க போறோம். தகுதி இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஏன் இன்னும் அவங்களோட உதவித்தொகை போய் சேரலங்கிறத ஆழமா அலசி ஆராயலாம். சரி, முதல்ல இந்த பிரச்சனையோட ஆழம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உண்மையில எவ்வளவு பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இதோட தீவிரமே நமக்கு விளங்கும். 16,800 இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. அஸ்வஸ்மத திட்டத்துல தகுதி பெற்றும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் இல்லாத காரணத்தால தங்களுக்கு சேர வேண்டிய பண உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற குடும்பங்களோட எண்ணிக்கை இது. இதுல இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? பேங்க் அக்கவுண்ட் இல்லாதது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இதுல சிலருக்கு தங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து உதவி கிடைக்க போகுதுன்ற விஷயமே தெரியாதான். யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனை இலங்கையில எந்த பகுதியில ரொம்ப அதிகமா இருக்கு, இதனால அதிகமா பாதிக்கப்படுறது யாருங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்ல. டேட்டாவை பாத்தீங்கன்னா நுவரெலியா மாவட்டத்துல தான் அதிகபட்ச பாதிப்பு பதிவாகி இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல இரத்தினபுரி மாவட்டம் இருக்கு. குறிப்பா நுவரெலியா மாவட்டத்துல மட்டும் 2700 பயனாளிகள் இன்னும் அவங்களுக்கு தேவையான பேங்க் அக்கவுண்டையே தொடங்காம இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா இந்த பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி குவிஞ்சிருக்குன்னு புரியும். அந்த 2700 பேர்ல 1000 பேர் நோர்வுட் பிரதேச செயலக பிரிவுல மட்டுமே இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய நெருக்கடின்னு பாருங்க. சரி, இதனால யாரு ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தா, ஏழை மற்றும் மிகவும் ஏழைன்னு வகைப்படுத்தப்பட்ட மக்கள் தான் பேங்க் அக்கவுண்ட் திறக்க முடியாம ரொம்பவே சிரமப்படுறாங்க. குறிப்பா ஏழை பிரிவுல மட்டுமே கிட்டத்தட்ட 8,900 பேர் இருக்காங்க. அப்போ ஏன் இந்த பணம் இந்த மக்களுக்கு போய் சேரல? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான தடைகள் என்ன? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். பணம் தயாராக இருந்தும் அது ஏன் அவங்க கைக்கு போக மாட்டேங்குது? இதுக்கு ரெண்டு முக்கிய தடைகள் தான் காரணமா இருக்கு. இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இது ஒரு 2 அடுக்கு பிரச்சனை. ஒன்னு, அரசாங்கம் சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அரசு வங்கியில அவங்க கிட்ட கணக்கு இல்ல. ரெண்டாவது, அந்த கணக்கை திறக்க தேவையான தேசிய அடையாள அட்டை கூட சிலர்கிட்ட இல்லாம இருக்கு. இது ஏதோ நம்ம சாதாரணமா பயன்படுத்துற பேங்க் அக்கவுண்ட் மாதிரி இல்ல. இந்த திட்டத்துக்காகவே ஒரு அரசு வங்கியில அஸ்வசுமா அப்படின்ற பேர்ல ஒரு ஸ்பெஷல் அக்கவுண்ட் திறந்தா மட்டும்தான் பணம் வந்து சேரும். சரி, இந்த மக்களை தொடர்பு கொள்றதுக்கு நலன்புரி நன்மைகள் சபை ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா இல்லையா, என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நலன்புரி சபை சும்மா இல்ல, அவங்க பயனாளிகளை தொடர்பு கொள்ள தீவிரமா முயற்சி செஞ்சிருக்காங்க. முதல்ல எல்லாருக்கும் SMS அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தையும் அனுப்பி தகவல் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்க எப்படி வாங்குறது? அதுக்கு வழி இருக்கா? நலன்புரி நன்மைகள் சபை ஒரு தெளிவான வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. பயனாளிகள் மார்ச் மாசத்துக்குள்ள ஒரு பேங்க் அக்கவுண்டை திறந்து அந்த விவரத்தை சபைக்கு தெரிவிச்சா போதும், இதுக்கு முன்னாடி வர அத்தனை தவணை பணத்தையும் சேர்த்து ஒரே முறையா கொடுத்துருவாங்களாம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யாருக்கும் அவங்களோட பணம் நஷ்டமாகாது. கடந்த 8 மாசத்துக்கான, அதாவது ஜூலை 2025 இருந்து பிப்ரவரி 2026 வரைக்குமான மொத்த நிலுவைத் தொகையும் அவங்களுக்காக பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. அக்கவுண்ட் திறந்ததும் மொத்த பணமும் வந்துடும். அப்போ நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். 3 படிதான். முதல்ல ஒரு அரசு வங்கியில அஸ்வசுமா கணக்கை திறக்கணும். 2வது, அக்கவுண்ட் திறந்த விஷயத்தை நலன்புரி சபைக்கு தெரிவிக்கணும். 3வது, உங்களுக்கு வர வேண்டிய மொத்த பணமும் உங்க கைக்கு வந்து சேரும். ஆனா இந்த முழு சம்பவமும் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா? ரொம்பவும் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவ நாம ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த உதவியை பெறுவதற்கான முதல் படியே அவங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கக்கூடாது. இதை நம்ம எப்படி சரி செய்ய போறோங்கிறது தான் இப்ப முக்கியமான கேள்வி.